மலர் வீட்டு வேலை அதிகமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாப்பிட கூட அவங்களுக்கு டைம் கிடைக்கல. சாப்பிடாததுனால அவங்க திடீர்னு தலை சுத்தி கீழ விழுந்துடுறாங்க. விழுந்ததும் அங்கே யாருமே இல்ல. அப்ப மதி வர்றாங்க. வந்துட்டு தண்ணிய தெளிச்சு, "அக்கா என்னாச்சு?" அப்படின்னு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா அங்க மலர் எந்திக்காம மயக்கத்திலே இருக்காங்க. உடனேவும் இங்க மதி பயந்துட்டு, "யாராவது வாங்களேன், யாராவது வாங்களேன்னு" கத்துறாங்க. உடனேவும் இங்க சுரேஷ் வேகமா ஓடி வராங்க. வந்துட்டு, "என்னன்னு தெரியல உங்க அண்ணி மயக்கத்துல இருக்கிறாங்க. தண்ணி தெளிச்சாலும் எந்திரிக்க மாட்டாங்க. பயமா இருக்கு" அப்படின்னு சொன்னதும், சுரேஷ் வந்துட்டு வேகமா தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனதும் இவங்க ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதுவும் இல்லாம கொஞ்சம் பிரஷர் வந்து லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவங்கள பார்த்துக்கோங்க. இவங்க ஏதோ வருத்தத்துல இருக்கிறதுனால கூட இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனேவும் இங்க பாக்யராஜும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால. உடனே பாக்யராஜ் மலர பார்த்துட்டு, "என்ன மலரு? எத நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? உனக்கு நான் சந்தோஷமான வாழ்க்கை குடுக்கலல்ல" அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து மலர்கிட்ட சொல்றாங்க. "அப்படின்னா இல்லங்க. ஒண்ணும் ஏதோ சாப்பிடாம இருந்ததுனால கூட மயக்கம் வந்திருக்குங்க" அப்படிங்கிறாங்க. "உடனே சாப்பிடாம எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க? இனிமேல்லாம் நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்" அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாங்க. உடனே மலர் இருந்துட்டு, "நான் வேலை பார்க்காம அப்புறம் யார் பாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "அக்கா யார் பாப்பா? உங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க அத்தை அவங்க தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா. சொல்றத கேளுங்கக்கா. நீ ரெஸ்ட் இல்லாம உழைச்சி உங்க உடம்ப தான் பாழாக்கிக்க போறீங்க. முதல்ல உங்கள பாருங்கக்கா. அடுத்து சுத்தி உள்ளவங்கள பார்க்கலாம்" அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி மதி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரும் சொன்னதும் இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. "என்னாச்சு? ஒன்று இருந்திருக்காதுல்ல. அதுக்கு எதுக்கு இவ மயக்க போட்டு விழுந்தாலாம்?" அப்படின்ட்டு எங்கள் மலரோட மாமியார் சொன்னதும் மதி இருந்துட்டு, "அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஏதாவது காசு பிடுங்குறக்காண்டி அப்படி சொல்லுவார். அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? "போய் டீயை போட்டுட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துட்டு, "அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டீ வேணும்னா நீங்கள் போடுங்க. அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது" அப்படின்ட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மலர் இருந்துட்டு, "இல்லை நான் போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "அக்கா நீங்கள் ரூமுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி மலரை கூப்பிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பாக்யராஜ் இருந்துட்டு, "அம்மா கொஞ்ச நாள் மலர் ரெஸ்ட் தேவைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா" அப்படின்ட்டு பாக்யராஜ் சொன்னதும், "இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாளா?" அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.